ஹலோ, வணக்கம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர வாசித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீரிஸோட பர்ப்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா, மை போர்ட்ஃபோலியோ வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ்கள செலக்ட் பண்றோம். ஒரு அமௌண்ட்டுக்கு. அந்த அமௌண்ட்ட வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, நம்ம நல்லா பண்றோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா? எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க? எதுலலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க. ஹாய், நம்ம இன்னைக்கு வந்து 13வது வாரத்தில் இருக்கிறோம் இந்த சீரீஸ் ஆரம்பித்து. இந்த சீரீஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு போன வாரத்தில் நிஃப்டி எவ்வளோ கீழே இறங்கியிருக்குது, கீழே இறங்கியிருக்கா, மேலே ஏறியிருக்கா, மாறி இருக்குது. நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டு நம்ம தலை சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ மாறி இருக்குது, அப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அதையும் நம்ம வந்து பார்ப்போம், அது என்ன அப்படிங்கிறத. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பதில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹை லெவலில் போவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாக் லெவலில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஹை லெவலில் பார்க்கும்போது -9.94% நம்ம டோட்டல் போர்ட்ஃபோலியோவும் இறங்கி இதாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து -8.32 அண்ட் நிஃப்டி வந்து -8.36. அதாவது நம்ம ஆரம்பித்தது வந்து டிசம்பர் 15 கிட்ட ஆரம்பிச்சிருந்திருப்போம். அந்த டிசம்பர் 15லேருந்து நிஃப்டி வந்து -8.36% கீழே இருக்குது. நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து லம்சம் அமௌண்ட் போட்டுக்கிறோம். அது வந்து -9.94% இதாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம எஸ்ஐபி மாதிரி நம்ம வந்து மாதம் மாதம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து -8.3 இருக்குது. ஆனால் நம்ம வந்து மிட் கேப் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம வாங்கின தேதிக்கு டிசம்பர் 15 கணக்கில் வந்து நம்ம எவ்வளோ ரூபா கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ தான் நம்ம வந்து அந்த வித்தியாசத்தையும் பார்க்க முடியும். எஸ்ஐபி இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்காக இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணணும். இதுதான் 13வது வாரம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் எவ்வளோ இறங்கியிருக்கு எல்லாம் போட்டுக்குது. ப்ரீசியஸ் மெட்டல் வந்து கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்குது. ஆனால் நம்ம அமௌண்ட் வந்து அதிகமான அமௌண்ட் வைக்கல. வெறும் 4% தான் வச்சுக்கிறோம். அது வந்து அதிகமாக வச்சுருந்துருக்கணும், வைக்கல. இது ஓகே. இப்போ பிளானை வந்து 4 நாள் மாற்றிக்கலாம். அப்புறம் இது நம்ம மிட் கேப்பில் ஒரு ஃபண்டு, லார்ஜ் கேப்பில் ஒரு ஃபண்டு, ஸ்மால் கேப்பில் ஒரு ஃபண்டு வச்சுக்கிறோம். அது ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம சின்ன ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம செக் பண்ணதுக்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து அமௌண்ட் ஏன் சின்னதாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். அப்போ பார்த்தா நம்ம வந்து 4.49%, அப்புறம் ஸ்மால் கேப் பார்த்தா -11%, லார்ஜ் கேப் பார்த்தா -8.89%, ஓவராலாக பார்த்தா -8.30. ஆனால் நம்ம வந்து -9.94 இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 3 மாதம் மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நம்ம வாங்கின இதிலேருந்து இந்த 3 மாதமாக நிஃப்டி வந்து கீழே தான் போய்கிட்டு இருக்குது. ஸ்மால் கேப் ரொம்பவே கீழே போயிருக்குது, மிட் கேப்பும் ரொம்பவே கீழே போயிருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக எதுவும் நம்ம அமௌண்ட்டு போட்டு ஆவரேஜ் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம அந்த ஸ்டாக்ஸில் ஃபண்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 மாதமாக ஆவரேஜ் பண்ணிக்கிறோம். அதை 3 மாதம் ஆவரேஜ் பண்ணி தான் இந்த 8.83 வந்துருக்குது. நம்ம ஆவரேஜ் பண்ணாமே -9.92 இருக்குது. அப்போ ஆவரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தால் இது எவ்வளோ வந்து மைனஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணலாம். இது நம்ம கீழே வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் தனித்தனியாக இருக்குது. நம்ம ஆவரேஜ் பண்ணலை அப்படின்னா எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு நான் காட்டுது உங்களுக்கு. ஃபண்டுக்கும் இதுக்கும் இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எந்த நேரத்தில் ஆவரேஜ் பண்ணணும், எப்போ ஆவரேஜ் பண்ணக்கூடாது, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், எப்போ லம்சம் அமௌண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதேமாதிரி விஷயங்கள் வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து பணத்தை வந்து நல்லா பெட்டராக வந்து ரிட்டர்ன் பார்க்கலாம். அதுக்காக தான் இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது மொத்தமாக உள்ள பர்சன்டேஜ். இதில் மிட் கேப்புக்கு மட்டும் தனியாக போட்டுக்கிறேன். மிட் கேப் பார்த்தோம் அப்படின்னா வாங்கினது இப்போ வந்து 16 டிசம்பர். அதில் வந்தால் ரூ. 215 வந்து மைனஸில் இருக்குது. அதை ரூ. 1000 நம்ம கணக்கு பண்ணும்போது மிட் கேப் வந்து வாங்கின தேதியிலிருந்து -21.5% கீழே இருக்குது நம்ம மிட் கேப் ஃபண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். வாங்கின தேதியிலேருந்து -21.5. இதே குறிப்பிட்ட சமயத்தில் தான் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். இந்த ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கின எல்லாமே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் செலக்ட் பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன். வாங்கின டைம்லேருந்து நம்ம -9.94% தான் நம்ம வந்து கீழே வந்துருக்குது. அப்போ கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இதாகுது. நீங்கள் வந்து பல்காக ஒரு அமௌண்ட்லாம் வந்து நம்ம ஃபண்டில் போடுறோம் அப்படின்னா இது இல்லை. அப்போ யோசிச்சு பார்க்கணும். இதில் என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கினதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணல. ஒரு வேளை நானும் மாதம் மாதம் என்னோட
ஸ்டாக்ஸுக்கு நான் ஆவரேஜ் பண்ணால் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணக்கு பண்ணணும். ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, என்னோட ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து தெரியும். அதேமாதிரி ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா -1175 கணக்கு பண்ணும்போது -17.5%. லார்ஜ் கேப் பார்த்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட சேம். நம்ம நிஃப்டி எவ்வளோ இறங்கியிருக்குதோ அதே அளவுக்கு இதுவும் இறங்கியிருக்குது -8.83. இதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து மேலே இருக்குது. மிட் கேப் நம்ம பார்த்தோமோ அப்போ மேலே வந்து லார்ஜ் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இருக்குது. இது லார்ஜ் கேப்பு, இது ஸ்மால் கேப். இது எதுவுமே வந்து ஒரு டம்மியான மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து அதில் அந்த டேபிளில் போட்டிருப்பேன். இதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட நம்ம வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் போடுவோம். அதை நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டு. நான் இதை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் கடந்த ஒரு வருஷத்தில் அதோட கடந்த ஒரு வருஷம் இதில் 60% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது ஒரு வருஷத்தில். லார்ஜ் கேப் பார்த்தோம் அப்படின்னா 15.19%. இந்த பந்தன் ஸ்மால் கேப் பார்த்தா 51% கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட பாதி ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஆக மொத்தம் இது எதுக்கு சொல்லுது அப்படின்னா இது வந்து ஒரு தலை சிறந்த ஒரு ஃபண்ட்ஸ் தான் எல்லாமே. இது நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸு. அதில் ஒரே ஒரு ஸ்மால் கேப் தான் வச்சுக்கிறேன், பிடிசின்னு. அந்த ஸ்மால் கேப் வந்து நல்லா பண்ணியிருக்குது. மிச்சம் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து அந்தளவுக்கு பார்க்க ஒன்றும் இல்லை. ஸ்டாக்ஸ் பார்க்கணுன்னா பாருங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இல்லை அதிகமாக நெகட்டிவில் இருக்கிறது வந்து பாலிசி பஜார், அப்புறம் நிப்பான் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட்டு. இந்த 2 தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவே கீழே எடுத்துக்கிட்டு இருக்குது. அதே சமயம் நான் பாலிசி பஜாரில் எஸ்கார்ட் தான் நான் கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் வச்சுக்கிறேன் அமௌண்ட்டு. அது வந்து -11% கீழே விழுந்துருக்குது. கோல்டு அண்ட் சில்வரு அடி தூளா ஒரு 9%, 12% வந்து கொடுத்துருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, காமிக்க போகிறேன் அப்படின்னா, மோத்திலால் ஆஸ்வாலில் ஏதோ வித்தியாசமாக பார்த்தேன்னு சொன்னேனே அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மோத்திலால் ஆஸ்வால் வந்து நம்ம போன வாரம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா இது -12.72%. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ரேட்டு. அதே சமயம் ஸ்மால் கேப் பார்த்தா -13%. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா -12லேருந்து -4.5% ஆகிருக்குது. நல்லா யோசிச்சுக்கணும். நல்லா -12லேருந்து -4.5% மாறி இருக்குது. இது வந்து எப்படிரா இது வந்து இதாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாக்ஸை நம்ம போய் பார்த்தோம். அதோட ஸ்டாக்ஸை போய் பார்க்கும்போது அது வந்து இப்படி தான் இருக்குது. நெட் ரிசீவபிள் அண்ட் பேயபிள், அதாவது கடன் வாங்க வேண்டியது, இல்லை ஏதோ பணம் வர வேண்டியது, இல்லை கொடுக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தா 24.38% காட்டுது. அப்படின்னா ஒரு கால்வாசியான ஃபண்டு வந்து மொத்தம் இதில் அது வந்து குடுக்கல் வாங்கலில் வந்து பணம் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மாதிரி போட்டிருக்குது. அது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியல. சரி, இருந்தாலும் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் என்ன வாங்கி வச்சுக்கிறாங்க, ஒருவேளை இந்த ஒரு வாரத்தில் அது பயங்கரமாக ஏறிடுச்சா, அதனால தான் வந்து 12.5%லேருந்து 4.5%க்கு வந்துச்சா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே நான் வித்தியாசமாக எதுவும் பார்க்கல. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், Go4G எல்லாமே பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். இல்லை Go4G பார்த்தா ஒரு 4.5% ஏறி இருக்குது. அப்புறம் ஏன்னா அது ஒரு 9% வந்து 10% இருக்குது. ஒரு அதிகமான ஒரு அலோகேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு 4.5% அப்படிங்கிறப்போ ஒரு 9,000 கணக்கு பண்ணால் ஒரு 400-500 கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தால பார்த்தா பாலிகேப் இந்தியா, இது ஒரு 7.5% இருக்குது. இதை தவிர்த்து மிச்சம் எதுவுமே வந்து பாசிட்டிவாகவே போகலை, எல்லாம் நெகட்டிவில் தான் இருக்குது. அதுபோக ஒரு ஸ்டாக் இந்த ஃபஸ்ட்டு 10 ஒரு 1.5% ஏதோ ஒரு ஸ்டாக் ஏறி இருந்துச்சு. அது ஞாபகம் இல்லை, மேக்ஸா இல்லை என்ன ஞாபகம் இல்லை, ஒரு 1.5% ஏறி இருந்துச்சு. இவ்வளோ தான். இப்போ எந்த ஒரு ஸ்டாக்ஸுமே வந்து அந்தளவு பயங்கரமான ஒரு இது கொடுக்கல, ரிட்டர்ன் கொடுக்கல இந்த ஒரு வாரத்தில். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மிட் கேப் வந்து -12.5% 4.5% வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. இது ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது. நெட் ரெசிவபிள் அண்ட் பேயபிள் 24% இருக்கிற மாதிரி. ஆனால் போன வாரம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த என்ஏவி வேல்யூ படி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஏதோ சம்திங் ஆயிருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்ச் 4 அதுக்கப்புறம் பார்த்தா சடார்னு வந்து ரொம்ப ஏறி இருக்குது. 4% மேலே ஏறி இருக்குது. அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். மீண்டும் வந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம்.